நலத்துறை மூலம் தையல் பயிற்சி முடித்த மகளிருக்கு இலவச தையல் இயந்திரத்தை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ஆண்டுதோறும் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த மகளிருக்கு இலவசமாக தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சி காலங்களில் மாதந்தோறும் 1500 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-24 ஆண்டு தையல் பயிற்சி முடித்த 33 மகளிருக்கு இலவச தையல் இயந்திரம் மற்றும் சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் வழங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணகுமார், ரமேஷ் எம்எல்ஏ, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் நாளை வீட்டு வரி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அதன் ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியானது வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி செலுத்துவோரின் நலன் கருதி நாளை பாக்குமுடியான்பேட் அரசு ஆரம்ப பள்ளி மற்றும் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் வீட்டு வரி மற்றும் சேவை வரி வசூல் சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இடைவிடாது நடைபெற உள்ளது. எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பாக்குமுடியான்பேட், அசோக் நகர், ராஜாஜி நகர், வினோபா நகர், தட்டாஞ்சாவடி மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2024-25 ஆண்டு வரையிலான காலத்திற்கு வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரியை செலுத்தலாம் என்றும் இணையதளம் மூலம் கட்டணம் செலுத்தலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நேற்று 3 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளுக்கு இன்ஸ்பெக்டர் தனசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் நேற்று பிரபல தாதா தெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுவை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள குற்றவாளிகள் மற்றும் ரவுடிகளிடம் இன்ஸ்பெக்டர் தனசேகர் விசாரணை மேற்கொண்டார். மேலும் மாமூல் வாங்குவது, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடும் போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரவுடிகளுக்கு இன்ஸ்பெக்டர் தனசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் உட்பட காவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி பெரம்பை பகுதியில் உள்ள பழைய பிளாஸ்டிக் குடோனில் நண்பகலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அனைத்து பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள பெரம்பை பகுதியில் செயல்பட்டு வருகின்றது பழைய பிளாஸ்டிக் குடோன். இந்த குடோனில் இன்று நண்பகல் திடீரென தீ பற்றி மளமளவென தீயானது குடோன் முழுவதும் பரவியதால் தீ மற்றும் கரும்புகை வானளவு பரவியது. இதனையடுத்து வில்லியனூர் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக சென்று 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்து காரணமாக அனைத்து பழைய பிளாஸ்டிக் பொருட்களும் எரிந்து நாசமானது. தீ விபத்து குறித்து வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சிறுமியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி தானாம்பாளையம் தனியார் பள்ளி ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், உரிய நடவடிக்கை எடுக்காத தவளக்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் உட்பட அனைத்து காவலர்களையும் கூண்டோடு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றார். பள்ளியின் தாளாளர் சபாநாயகர் செல்வத்திற்கு நெருக்கமானவரும் பாஜகவை சேர்ந்தவர் என்பதால் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அன்பழகன், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க சொகுசு காரில் வலம் வரும் உள்துறை அமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்கள் வராதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் மீனவ பஞ்சாயத்து எடுக்கும் முடிவிற்கு அதிமுக என்றும் துணை நிற்கும் என கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது என்றும், குற்றவாளிகள் ரவுடிகளுடன் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்பில் இருப்பதால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதாக தெரிவித்தார். உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகர் ஆகிய பகுதிகளில் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையினை அமைச்சர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட உளவாய்க்காலில் உள்ள சௌந்தர்யா கார்டன் மற்றும் வெற்றிவேல் நகரில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமாரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சரவணகுமார் வில்லியனூர் கொம்யூனியன் பஞ்சாயத்து மூலம் 43,93,000 ரூபாய் மதிப்பீட்டில் சௌந்தர்யா கார்டன் பகுதிக்கும் 15,84,000 ரூபாய் மதிப்பீட்டில் வெற்றிவேல் நகர் பகுதியில் WBM சாலை அமைப்பதற்கான அரசாணையை பெற்று இன்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக ஊசுடு ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் முருகவேல், சபரி, கலியமூர்த்தி, மனோகர், ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளி ஒன்றில் 6 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியரை கைது செய்ய வலியுறுத்தி சிறுமியின் உறவினர்கள் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் தானாம்பாளையம் பகுதியில் பாஜக பிரமுகர் ராமு என்பவருக்கு சொந்தமான தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் நோனாங்குப்பத்தை சேர்ந்த மணிகண்டன் அதே பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் 6 வயது சிறுமியிடம் கடந்த 4 மாதங்களாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று முன்தினம் அந்த சிறுமிக்கு திடீரென உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் இருந்துள்ளார். இதனை கண்ட அவரது பெற்றோர்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதித்த பொழுது சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்த பொழுது தன்னிடம் ஆசிரியர் ஒருவர் தகாத முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு பள்ளியை சூறையாடி ஆசிரியர் மணிகண்டன் மற்றும் பள்ளியின் நிறுவனர் ராமு மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனை விசாரணைக்காக பள்ளியில் இருந்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து செல்ல முயன்ற பொழுது ஆசிரியரை பொதுமக்களும் உறவினர்களும் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வத்திடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர் அங்கிருந்து சென்றார். இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர் குமுதன், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே ஆட்சியர் குலோத்துங்கன், டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டோர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்படும், பள்ளி மீது சீல் வைக்கப்படும் என்றும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் போராட்டக்காரர்களிடம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் அஹ்மத் உசேன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். மேலும் புதுச்சேரி மாவட்ட துணைத் தலைவர் ஹனீஃப் மற்றும் மாவட்ட செயலாளர் ஷாகுல் ஹமீத், கிளை தலைவர் ஃபரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், கிளை பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஜ்முல் ஆலம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவரணி செயலாளர் முகமது பாபு, மாணவரணி செயலாளர் ஃபாசில், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தகரணி செயலாளர் அஹ்மத் அலி ஆகியோர் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து கூறினர். இதில் 50க்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரியில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி சத்யா உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீட்டில் பிரபல தாதா தெஸ்தான் மகன் ரிஷி, திடீநகரை சேர்ந்த தேவா, ஜே நகரை சேர்ந்த ஆதி ஆகிய 3 இளைஞர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் டிவி நகரை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்தது தெரியவந்தது. இதனை அடுத்து சென்னையில் தலைமறைவாக இருந்த சத்யா உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் முன்பகை காரணமாக 3 பேரையும் கடத்தி பாழடைந்த கட்டிடத்தில் அடைத்து வைத்து துன்புறுத்தி கொன்றதாக ரவுடி சத்யா அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறையை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக சபாநாயகர் செல்வம் தொகுதியில் அரசு பள்ளி மதில் சுவர் இடிந்து விழுந்து 3 குழந்தைகள் படுகாயம் அடைந்த சம்பவம் மற்றும் 6 வயது சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அரசு பள்ளி கல்லூரிகளின் கட்டிடத்தன்மையை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும், குழந்தைகள் மற்றும் மாணவிகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் இன்று நடைபெற்றது. மாநில தலைவர் ஜெயபிரகாஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் வந்தனா, ஸ்டீபன் ராஜ், அப்ஜித், மாநில செயலாளர் பிரவீன்குமார் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது கல்வித்துறை அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற இந்திய மாணவர் சங்கத்தினருக்கும் போலீசாருக்கும் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கட்டிடத்தின் தரம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பற்ற நிலையில் அச்சத்துடன் தினம்தோறும் கல்வி பயில வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதை பற்றியெல்லாம் புதுச்சேரி அரசும் கல்வித்துறை அமைச்சரும் மற்றும் கல்வித்துறை இயக்குநரும் கவலை கொள்ளாமல் அலட்சியமற்ற தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினர். புதுச்சேரியில் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பற்ற தன்மை நீடித்து வருகிறது. முத்தியால்பேட்டை சிறுமியின் சம்பவம் நடந்து 1 வருடத்திற்குள் மீண்டும் தனியார் பள்ளி ஒன்றில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை என்பது ஏற்புடையதல்ல. இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஆளக்கூடிய அரசாங்கத்தின் தோல்வியையே சுட்டி காட்டுகிறது. மாநில அரசு முழுக்க தேசிய கல்விக் கொள்கையை புகுத்த வேண்டும் என RSS வகுப்புவாத கொள்கைகளை மாணவர்கள் மத்தியில் திணிக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கவனம் செலுத்தி வருகிறது. அத்தகைய போக்கின் காரணமாக சமீபத்தில் நடந்து முடிந்த மாதிரி பொதுத் தேர்வில் சுமார் 95% தேர்ச்சி பெறவில்லை என்ற செய்தி என்பது மிகவும் அதிர்ச்சி என்றனர். புதுச்சேரியில் முதன்முறையாக 10, 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வை அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் எழுதினர். புதுவை மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மத்திய அரசின் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதனால் புதுவை மாநிலத்தின் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாமில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் முதன்முறையாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இந்த நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான CBSE பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. புதுச்சேரி பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை 44 அரசு பள்ளிகளை சேர்ந்த 4129 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 86 அரசு பள்ளியை சேர்ந்த 4098 மாணவர்களும் எழுதினர். காரைக்கால் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை 1203 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 25 அரசு பள்ளிகளை சேர்ந்த 181 மாணவர்களும் எழுதினர். மாகே பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வை 4 அரசு பள்ளிகளை சேர்ந்த 385 மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வை 326 மாணவர்களும் எழுதினர். ஏனாம் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வினை 1 அரசு பள்ளியை சேர்ந்த 46 பள்ளி மாணவர்களும், 10ஆம் வகுப்பு தேர்வினை 8 அரசு பள்ளியை சேர்ந்த 285 மாணவர்களும் தேர்வு எழுதினர். மொத்தமாக 10ஆம் வகுப்பு தேர்வை 125 பள்ளிகளை சேர்ந்த 5890 மாணவர்களும், 12ஆம் வகுப்பு தேர்வை 60 அரசு பள்ளிகளை சேர்ந்த 5763 மாணவர்களும் எழுதினர்.
இதற்காக புதுச்சேரியில் 21, காரைக்காலில் 10, மாகேயில் 3, ஏனாமில் 2 தேர்வு மையங்கள் என மொத்தமாக 36 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினர். ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் தேர்வின் பொழுது தடையின்றி மின்சார சேவை ஆகியவை ஏற்பாடு செய்யப்பட்டன. தேர்வர்கள் எவரும் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டது. ஹால் டிக்கெட்டை எடுத்து வராத மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. இதனால் அந்த மாணவர்களின் பெற்றோர் வீட்டிற்கு சென்று ஹால் டிக்கெட் எடுத்து வந்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களிடம் எலக்ட்ரானிக் கருவிகள் ஏதேனும் உள்ளதா என சோதனையும் நடந்தது. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு உடல் முழுவதும் டேப் ஒட்டி நூதன முறையில் மது பாட்டில்களை கடத்த முயன்றவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை அழைத்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்தனர். அப்போது உடல் முழுவதும் மது பாட்டில்களை டேப் ஒட்டி கடத்த முயன்றது தெரியவந்தது. மேலும் விசாரணையில் விழுப்புரத்தை சேர்ந்த நாகமணி என்பதும் புதுச்சேரியில் இருந்து நூதன முறையில் உடம்பில் மது பாட்டில்களை டேப் ஒட்டி தமிழக பகுதியில் விற்பனை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 120 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தை கண்டித்தும், துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும், மேலும் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை அரசால் 40 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 9 மாதம் சிறை தண்டனை விதித்து இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து மீனவர்கள் இன்று 5வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 500க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி கட்டி மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது போராட்டங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 2 நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கண்டமங்கலம் பகுதியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்த மனைவியின் தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொலை செய்து கணவர் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், இவரது மனைவி உமா என்கிற உமா மகேஸ்வரி இருவரும் செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்த்து வருகின்றனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை நிலவி வந்துள்ளது. மேலும் மணிகண்டன் தனது மனைவி தவறான பழக்க வழக்கங்களில் உள்ளார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் வலுத்துள்ளது. அதன்பின் மணிகண்டன் மனைவி கண் அயர்ந்து தூங்கிய நேரத்தில் வீட்டுக்கு வெளியே இருந்த அம்மிக்கல்லை அவரது தலையில் போட்டு உள்ளார். இதில் அவர் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார். அவர் இறந்ததை உறுதி செய்த பின் நள்ளிரவில் நடந்தே சென்று காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அதன் அடிப்படையில் அவர் மீது கண்டமங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இது தொடர்பாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.